நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா நேயர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து நாம் திருமறை செய்திகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 2ஆம் அதிகாரம் வரையில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதாவது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-10, அதே சமயத்தில் 2ஆம் அதிகாரம் 19-20 வாக்கியங்கள். இந்த வசனங்களை நீங்கள் கவனமாய் வாசித்து பார்த்தால், இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்திலே அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அன்னாள் என்கிற அந்த பேருக்கு எபிரேய மொழியிலே அர்த்தம் என்னவென்றால் கிரேஸ் என்று பொருள், அதாவது கிருபை என்று பொருள். நான் ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தேன். ஒரு சிறுமியிடத்திலே உன் பேர் என்ன என்று கேட்டேன். அவள் சொன்னாள், என் பேர் அன்னாள் கிரேஸ் என்று சொன்னாள். நான் சொன்னேன், அன்னாள் என்றாலும் கிரேஸ் என்றாலும் ஒன்றுதானே என்று சொன்னபோது அவள் சிரித்து கொண்டே விடை பெற்றாள். அருமையானவர்களே, கிருபை என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. அன்னாள் என்கிற பேருக்கு பொருள் கிருபை என்பதாகும். இன்றைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்திலே போதகராலே, ஊழியர்காரர்களாலே, சபை ஆராதனைகளிலே அதிகமாய் பயன்படுத்தப்படுகிற வசனம்தான், வார்த்தை தான் இந்த கிருபை என்கிற வார்த்தை. கிருபை என்றால் பொருள் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கிற அந்த தயவு அல்லது வெகுமதி எனலாம். கிருபை என்பது ஆண்டவர் தருகிற ஒன்று. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் God gives grace. ஆண்டவர் தான், தேவாதி தேவன்தான் கிருபை தருகிறார். ஆனால் கிருபை கர்த்தர் அல்ல. கிரேஸ் இஸ் நாட் God. இன்றைக்கு அநேக இடங்களிலே கிருபையை தெய்வமாக்கி விடுகிறார்கள். கிருபையை ஆண்டவர் தருகிறார். ஆகவே கிருபையினால் தான் நானும் நீங்களும் வாழுகிறோம். நாம் மீட்கப்பட்டது தேவ கிருபையினால். நாம் ஜீவிப்பது தேவனுடைய கிருபையினால். நாம் ஊழியம் செய்வது தேவனுடைய கிருபையினால். நாம் தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுப்பது கூட தேவனுடைய கிருபைதான். கர்த்தர் கிருபை உள்ளவர் என்பதை வேதாமத்திலே நாம் அதிகமாக அதை காண முடிகிறது. அன்னாளின் பெயருக்கு தக்கதாக அவருடைய வாழ்க்கை அமைந்தது. அன்னாள் என்கிற பெயரினுடைய பொருள் என்ன? கிருபை என்று சொன்னேன். ஆகவே அவளுடைய பெயர் எப்படி இருந்ததோ அதே போல வாழ்க்கை இருந்தது. பாரிவள்ளல் என்று பெயர் வைத்திருப்பார்கள், ஆனால் கொடைதன்மை கிடையாது. ஆபிரகாம் என்று பெயர் வைத்திருப்பார்கள், எள்ளளவும் விசுவாசம் இருக்காது. பவுல் என்று பெயர் வைத்திருப்பார்கள், ஊழியத்திலே ஈடுபடுவதில்லை, ஆனால் ஊழியத்தை எதிர்த்து நிற்பார்கள். ஆனால் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவள் பெயருக்கு தக்க அவளுடைய ஜீவியம் இருந்தது. அவள் வாழ்க்கையிலே சில விதமான கிருபைகள் இருந்தது. முதல் கிருபை என்னவென்றால் பாடுபடும் கிருபை இருந்தது. கிரேஸ் டு சஃபர் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, பாடுபடுகிற கிருபையை பெற்றாள். பாடுகளை மக்கள் விரும்புவதில்லை, ஆனால் பாடல்களை விரும்புவார்கள். ரோஜா செடியிலே முள் இருப்பது போல மெய் கிறிஸ்தவர் அல்லது மெய் ஊழியர் வாழ்விலே, உண்மையான திருச்சபையிலே உபத்திரங்கள் உண்டு. பக்தர்கள், தீர்க்கர்கள், அப்போஸ்தலர்கள், முதல் நூற்றாண்டு திருச்சபையார் யாவருமே உபத்திரத்தை சந்தித்தவர்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 33 வாசித்து பாருங்கள். உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12 பாருங்கள். அன்றைய கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். உபத்திரம் பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத விசுவாசிகளும் உண்டு, ஊழியர்களும் உண்டு. அன்னாள் தான் இந்த எல்கானாவுக்கு முதல் மனைவி. பிள்ளை இல்லாததினாலே பெனினாளை திருமணம் செய்திருக்கலாம். ஆபிரகாம் ஆகாரை எவ்வாறு திருமணம் முடித்தாரோ அதே போல இந்த எல்கானா இந்த பெனினாளை திருமணம் செய்திருக்கலாம். குழந்தையின்மை இன்று கூட சமுதாயத்திலே ஒரு சாபமாக, ஆசீர்வாத குறைவாக எண்ணுகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது.
அருமையானவர்களே, ஒரு பெண் தன் புருஷனை இன்னொரு பெண்ணோடு பங்கிடுவது அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை. அன்னாள் தன்னுடைய புருஷனை இன்னொரு பெண்ணோடு பங்கிட்டு கொண்டது முதல் உபத்திரம். இரண்டாவது, பெனின்னாளுக்கு குழந்தைகள் உண்டு. ஆனால் எல்கானாவிடத்திலே பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை யாரிடத்தில் இருந்தது? அந்த அன்னாளிடத்தில் இருந்தது. ஆகவே இந்த குழந்தை இல்லாத ஒரு தன்மை அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய உபத்திரம். பெனினால் தனக்கு அதிக பிள்ளைகள் இருந்ததினாலே அவள் என்ன செய்தாள்? அன்னாளை அவள் துக்கப்படுத்தும்படி விசனப்படுத்துவாள். இதை 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6 காணப்பட முடிகிறது. சிலருக்கு பிறரை வேதனைப்படுத்துவதில் மகிழ்ச்சி, சிலரை காயப்படுத்துவதில் மகிழ்ச்சி. ஆனால் இந்த காயப்படுகிற அந்த வேதனையை அனுபவிக்கிறவர்கள் தான் அதை உணர முடியும். அருமையானவர்களே, இந்த அன்னாளை பெனின்னாள் ஒரு முறை அல்ல, வருடந்தோறும் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7 ஒவ்வொரு வருஷமும் மன மடிவு பண்ணினாள், அழுதாள் அன்னாள். இதனாலே சாப்பிடாமல் போனாள். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே அன்னாள் முறையிட்டதாகவோ, தகராறு பண்ணியதாகவோ, கலகம் பண்ணியதாகவோ, தன் புருஷனை விட்டு விலகினதாகவோ வசனம் சொல்லப்படவில்லை. ஆகவே அன்னாளுக்கு அந்த உபத்திரங்களை தாங்குகிற அந்த கிருபை கிடைத்தது என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்விலே சந்திக்கிற அந்த உபத்திரங்களை தாங்குகிற கிருபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக சமயங்களிலே ஆண்டவரே உபத்திரத்தை எடுத்து போடும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் உபத்திரத்தை தாங்குகிற அந்த கிருபை தாரும் என்று நாம் ஜெபிப்பதில்லை. ஏலி என்கிற அந்த ஆசாரியன் அன்னாளை தவறாக கணிக்கிறான். ஏனென்றால் அன்னாள் வாய் திறந்து ஜெபிக்கவில்லை, அவளுடைய உதடுகள் திறந்து மூடுகிறது. உள்ளத்திலே ஜெபித்தாள், தம்முடைய மனபாரத்தை தேவசபத்திலே கொட்டி ஜெபித்தாள். ஆனால் ஆசாரியன் சொல்லுகிறான், நீ எதுவரைக்கு வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். ஆகவே குடும்பத்தில் மாத்திரம் அவளுக்கு உபத்திரம் அல்ல, ஆராதிக்கிற இடத்திலும் கூட அவள் தவறாக மதிப்பிடப்படுகிறாள். இதுவும் அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உபத்திரமாகும். யாத்ரா 3ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். அங்கே மோசே பார்க்கிறான், உன் முட்செடி எரிகிறது, அக்னியாய் ஜுவாலிக்கிறது, ஆனால் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு உண்மையான விசுவாசி, உண்மையான ஊழியன், உண்மையான திருச்சபையானது உபத்திரங்கள் அவர்களுக்கு வரும். ஆனால் அந்த உபத்திரத்திலே அவர்கள் எரிவார்கள், ஆனால் அவிந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை. இதை சாத்ரா, மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் எரிகிற அக்னி சூளையிலே போடப்பட்டார்கள். போட்டவர்கள் அவர்கள் இறந்து போனார்கள். ஆனால் இவர்களுடைய வஸ்திரத்திலே அந்த அக்னியின் வாசம் கூட காணப்படவில்லை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9 பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு முள் இருந்தது, ஒரு வேதனை இருந்தது. அது தன்னை குட்டுகிற சாத்தானின் குட்டாக இருந்தது என்று சொல்லி அங்கே தூதனாய் இருந்தது என்று பவுல் எழுதுகிறார். தேவ சமூகத்திலே 3 முறை ஜெபித்தார். அவருக்கு கிடைத்த பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த அன்னாளுக்கு உண்மையாகவே உபத்திரங்களை தாங்குகிற கிருபை கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் உபத்திரங்களை தாங்குகிற கிருபைக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, அன்னாளுக்கு இன்னொரு கிருபை இருந்தது. கிரேஸ் டு ஸ்பீக் என்று சொல்வார்கள். பேசுவதிலே அவளுக்கு கிருபை இருந்தது. ஒரு மனிதன், ஒரு ஸ்திரீ பேசுகிறதை வைத்து அவருடைய கேரக்டர், அவருடைய குணத்தை நாம் அளவிட்டு விடலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 14 பாருங்கள். ஏலி என்கிற ஆசாரியன் சொல்கிறான், அன்னாளை தவறாக கணித்தான். அவள் குடித்திருக்கிறாள், வெறித்திருக்கிறாள் என்று எண்ணி, நீ ஏன் வெறித்திருக்கிறாய்? உன் குடியை உன்னை விட்டு அகற்று என்றார். இதிலே அந்த ஆசாரியனுடைய தவறான மதிப்பீடை நாம் காண முடிகிறது.
அதாவது பகுத்தறிவது வரம் என்பது முக்கியமான வரம். ஆனால் இவனுக்கு அந்த பெண் யார் என்று அவளை குறித்து அவனால் மதிப்பிட முடியவில்லை, தவறாய் கணித்தான். பல சமயங்களிலே பல தேவ ஊழியர்கள் பலரை தவறாய் கணிக்க வாய்ப்புகள் இருக்கிறதை இந்த திருமறை பகுதியிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அந்த சூழலே அன்னாள் தன்னை குறித்து விளக்குகிறாள். 1 சாமுவேல் 1:15-16 வாசித்து பாருங்கள். தான் மன சஞ்சலம் நிறைந்த ஒரு மகள், நான் ஒரு பேலியாளின் மகளாக எண்ணாதிரும், என் இருதயத்தின் சஞ்சலத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி அவள் தன்னை விளக்கின பொழுது ஆசாரியன் தன் தவறை சரி பண்ணி கொண்டு அவளை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்திலே அன்னாள் கோவப்பட்டிருக்கலாம், அல்லது ஆசாரியனோடு சண்டை போட்டிருக்கலாம், அல்லது அந்த இடத்தை விட்டு வெகுண்டு வெளியே போயிருக்கலாம். இந்நாட்களிலே இதுதான் இன்றைய நாட்களிலே காணப்படுகிறது. அன்னாள் அந்த இடத்திலே ஆண்டவரே என்று சொல்லி மென்மையாக தன் காரியங்களை அவள் புரிய வைத்தாள். கொலோசியர் 4:6 பாருங்கள். அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனமானது கிருபை பொருந்தியதாகவும் உப்பால் சாரமற்றதாகவும் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல உப்பு என்கிற வார்த்தை சமாதானத்தை குறிக்கிறதாக வேத பண்டிதர் சொல்கிறார்கள். ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களாகும். அருமையானவர்களே, நம்முடைய வசனமானது, நம்முடைய வார்த்தையானது நம்முடைய உறவுகளை கட்டி எழுப்புகிறதா, அல்லது நம்மை எதிரிலே நம்மோடு பேசுகிறவர்களுடைய உள்ளங்களை கட்டி எழுப்புகிறதா, விசுவாசத்திலே வளர வைக்கிறதா, அல்லது அவருடைய உள்ளங்களை உடைக்கிறதா நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு அநேகர் பட்டய குத்துகளைப் போல பேசுகிறார்கள். நீதிமொழி 12:25 சொல்கிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும். கவலை இருதயத்தை ஒடுக்கும், ஆனால் நல்ல வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலாவது அவளுடைய வாழ்க்கையிலே உபத்திரங்களை, பாடுகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு கிருபை இருந்தது. இரண்டாவது, வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை பேசுவதற்குரிய கிருபை கிடைத்தது. என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் வார்த்தையானது நல் வார்த்தைகளினாலே தேவ அன்பை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளாக, அல்லது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அல்லது வெளிப்படுத்துகிற வார்த்தைகளாக, பண்பான அல்லது நேர்மையான உண்மையான வார்த்தைகளை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக அன்னாளுக்கு இன்னொரு கிருபை கிடைத்தது. கிரேஸ் டு சாக்ரிஃபைஸ் என்று சொல்வார்கள். அதாவது அவள் தியாகம் பண்ணுகிற கிருபை கிடைத்தது. பழைய நாட்களிலே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லா இடங்களிலும் தியாகம் என்கிற வார்த்தை அடிக்கடி சொல்லப்பட்டது. மக்கள் வாயிலே அது அடிக்கடி பரிமாறப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த தியாகம் என்கிற வார்த்தையே இன்றைக்கு அநேக இடங்களில் காணப்படவில்லை. தியாகம் என்றால் ஆங்கிலத்திலே சாக்ரிஃபைஸ் என்பார்கள். அன்னாளுக்கு ஒரே ஒரு குழந்தை, முதல் குழந்தை சாமுவேல் பிறக்கிறார். வேறொரு குழந்தை அந்த சமயத்தில் இல்லை. அந்த பிள்ளையும் ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்றாள். ஏதோ ஒரு கொடுத்து விட்டு திரும்ப பெறவில்லை, நிரந்தரமாய் கொடுப்பேன் என்றாள். அந்த பிள்ளையை ஒரு நசரேய விரதத்திற்கு அவள் ஒப்படைத்து ஜெபித்தாள். வேத பண்டிதர்கள் சொல்லும் பொழுது அன்னாள் அந்த பிள்ளையை கொடுக்கும் பொழுது, பால் மறந்த பிள்ளையை கொடுக்கிற அந்த காலமானது 3-5 வயது நிறைந்ததாக இருக்கக்கூடும் என்கிறார்கள். ஆகவே அவள் தன் பிள்ளையை அந்த பொருத்தனையை நிறைவேற்றும்படி தியாகம் பண்ணுகிறாள். பொருத்தனை என்பது நம்முடைய வாழ்க்கையில் 2ஆக பிரிக்கலாம். சில பொருத்தனை நம்மை பாதிக்காத பொருத்தனைகளை நாம் பண்ணுவது உண்டு. சில சமயத்திலே நம்மை பாதிக்கிற பொருத்தனைகளை நாம் பண்ணுவது உண்டு. எப்தா என்பவர் நியாயாதிபதியின் புஸ்தகம் 11:31 அம்மோன் புத்திரிடத்திலே ஜெயம் பெற்று வரும்போது ஒரு பொருத்தனை பண்ணினான். என் வீட்டுக்குள்ளே நான் நுழையும் போது எது எதிர்கொண்டு வருகிறதோ அது கர்த்தருக்குடையதாகும், அதை சர்வாங்க தகனபலியாய் கொடுப்பேன் என்றார். அவருடைய ஒரே மகள் வந்தால் அப்படியே செய்தான். அன்னாள் ஒரே ஒரு பிள்ளையை, அதுவும்
3 அல்லது 5 வயது நிறைந்த பிள்ளையை தேவ சமூகத்திலே நிரந்தரமாய் பணிக்கு கொடுக்கிறது என்பது ஒரு தியாகத்தின் உச்சக்கட்டமாகும். தியாகம் என்றால் என்ன? சாக்ரிஃபைஸ் என்றால் என்ன? நாம் விரும்புகிறதை இழக்கிறதற்கு பேர் தியாகம். விரும்பாத ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தியாகம்தான். அருமையானே, இந்த அன்னாள் விரும்புகிற ஒன்றை இழக்க அவள் ஒப்பு கொடுத்தாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விரும்பாத ஒன்றை ஏற்றுக்கொள்வதும் ஒரு தியாகம்தான். பவுல் ஒரு யூதன், ஆனால் புறஜாதி மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டான், அனுப்பப்பட்டான். அது ஒரு தியாகம்தான். அருமையானவர்களே, தியாகத்திற்கு சரியான அடையாளம், அது முன் உதாரணம் யார் என்றால் நம்முடைய திரியேக தேவனாகிய கர்த்தர் தான். பிதா தன் குமாரனை தியாகம் பண்ணினார். குமாரன் தன்னையே சிலுவையிலே நமக்காக தியாகம் பண்ணினார். ஆவியானவர் தம்முடைய வரங்களை நமக்காக தியாகம் பண்ணி தந்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தியாகம் எந்த அளவிலே இருக்கிறது நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவருக்காக நல்ல வேலையை விட்டு முழு நேர திருப்பணியாக நீங்கள் பணி செய்வீர்கள் என்றால் அது ஒரு தியாகமாகும். உங்கள் கற்பத்தில் பிறந்த அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக மிஷனரியாய் அனுப்புகிறது தியாகம்தான். மகதோனியா சபையார் கொடிய தரித்திரத்தில் இருந்தார்கள், வறுமையில் இருந்தார்கள். ஆனாலும் கூட திராணிக்கு தக்கதாகவும் அவர்கள் மிஞ்சி கொடுத்தது ஒரு தியாகமாகும். ஆகவே 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது, பாடுபடுவதற்கு அவளுக்கு கிருபை கிடைத்தது. நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு அவள் கிருபை பெற்றாள். 3ஆவதாக தியாகம் பண்ணுவதற்கு அவள் கிருபை பெற்றாள். 4ஆவதாக அவளுடைய வாழ்க்கையில உண்மையாகவே அவள் கிரேஸ் டு சிங், பாடல் பாடுவதற்கு கிருபை பெற்றாள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 10 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இதிலே அன்னாளின் பாடல் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதாமத்திலே அன்னாளின் பாடல் அங்கே புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் தாயாகிய மரியாளின் பாடல், இந்த பாடல் எல்லாம் மிக முக்கியமான ஒரு பாடலாகும். அநேக திருச்சபைகளிலே இதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 10 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பாடலானது மிக முக்கியமான ஒரு பாடலாகும். இந்த அன்னாளின் பாடல் கருத்து, அதாவது நிறைந்த ஒரு பாடலாகும். இந்த 10 வசனங்களிலே ஒவ்வொரு வசனமாக எடுத்து ஒவ்வொரு மணி நேரம் பேசலாம். அந்த அளவிற்கு ஆழமான இறையில் கருத்து நிறைந்த ஒரு வசனமாகும். அருமையானவர்களே, இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 அன்னாள் ஜெபித்தாள் என்று தொடங்குகிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10 அவள் துதித்தாள் என்று முடிகிறது. ஆகவே இந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்னாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே இதை பாடினாளா? அல்லது 3 + 2 5 பிள்ளைகளை மேலும் பெற்ற பிற்பாடு அவள் பாடினாளா? இல்லவே இல்லை. ஒரே ஒரு பிள்ளையை பெற்றாள். அந்த ஒரே ஒரு பிள்ளையை குறித்து பொருத்தனை செய்தாள். அந்த பிள்ளையை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விட்டு அங்கே தேவனுடைய மனிதனான ஏலியினிடத்திலே ஒப்படைத்த பிற்பாடு அவள் வரும்போதுதான் பாடுகிறாள். தன்னுடைய தியாகத்தை நிறைவேற்றின அந்த சூழ்நிலையில் பாடுகிறாள். இந்நாட்களிலே தன் பிள்ளைகளை பார்க்காத தாயினுடைய முகம் வீங்கி விடுகிறது, அல்லது தாயை பார்க்காத பிள்ளையின் முகம் வீங்கி விடுகிறது. 3 - 5 வயது நிறைந்த ஒரு பிள்ளையை கொண்டு விட்டுவிட்டு அவள் திரும்பும்போதுதான் துதித்து பாடுகிறாள். அருமையானவர்களே, இந்த பாடலிலே தேவனுடைய மகத்துவத்தை குறித்து அவள் பாடுகிறாள். அதே சமயத்திலே தேவனுடைய சமூகத்திலே நன்றியோடு அவள் பாடுகிறாள். அதே சமயத்திலே தீர்க்கதரிசன செறிவோடு பாடுகிறாள். 3 காரியங்களை சொல்கிறேன். இந்த அன்னாளின் பாடல் ஒரு நன்றியின் பாடலாகும். அதாவது தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளை இல்லாத தன்மையை மாற்றி தன்னை கனம் பண்ணி உயர்த்தினதை அவள் எண்ணி பாடுகிறாள். ஆசீர்வாதத்தை, சாபத்தை
அவர் திருப்பி ஆசீர்வாதமாக்கியதை அவள் பாடுகிறாள். அருமையானவர்களே, இந்த பாடலானது சாங் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த பாடல் என்பது உண்மையாகவே தீர்க்கதரிசன செறிவு நிறைந்த ஒரு பாடலாகும். ராஜாவை என்று பாடுகிறாள். அந்த காலங்களிலே அன்னாள் பாடும்போது நியாயாதிபதிகள் இருந்தார்கள், தீர்க்கர்கள் இருந்தார்கள், ராஜா இல்லை. ஆனால் இவளுடைய அந்த பாடலிலே ராஜாவை குறித்து அவள் பாடுகிறாள். இந்த சாமுவேல், அதாவது அன்னாளுடைய மகன்தான் முதல் ராஜாவாகிய சவுலை அபிஷேகம் பண்ணினார். இரண்டாவது ராஜாவாகிய அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணினார். மூன்றாவதாக ஆண்டவருடைய செயல்களை குறித்து அவள் பாடுகிறாள். ஆண்டவர் அவரை போல நிகரான தெய்வம் இல்லை, அவரை போல வெற்றி கொடுக்கிற தெய்வம் இல்லை, அவருக்கு ஒப்பான ராஜா இல்லை என்பதை அவள் சொல்லி பாடுகிறாள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை அர்த்தத்தோடு பாடுகிற ஒரு கிருபையை பெற்றவள். இன்றைக்கு பாடலானது நம்முடைய ஆராதனைகளிலே முக்கிய பங்கை அது வகிக்க தொடங்கிவிட்டது. பாடல்கள் வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன். வேதாமத்திலே அங்கே பாடல்கள் மிக முக்கியமானது. சங்கீதக்காரனுடைய சங்கீத பாடல்கள், மோசேயின் சகோதரியாகிய மீரியாம் பாடின பாடல்கள், அதே சமயத்தில் மரியாள் பாடின பாடல், ஆண்டவராய் இயேசுவானவர் கெத்செமனேலே அவர் தோத்திர பாடலை பாடியது, ஆண்டவருடைய சீடர்களாகிய அப்போஸ்தலராகிய அங்கே பவுலும் உடன் ஊழியரும் சிறையிலே அடிக்கப்படும் போது பாடுகிற ஒரு சூழ்நிலை. ஆகவே அன்னாள் பாடின சூழ்நிலை எதிர்மறையான சூழ்நிலை, இழப்பின் சூழ்நிலை, தியாகத்தின் விளிம்பிலே அவள் நின்று பாடுகிற ஒரு சூழ்நிலையாக அது காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்னாளுக்கு பாடுகிற கிருபையை தந்தார். அந்த பாடல் அர்த்தமில்லாத பாடல் அல்ல, அல்லது பொழுதுபோக்கான ஒரு பாடல் அல்ல, அல்லது ஒரு கடமை முறைக்காக ஒரு பாரம்பரியத்தின் பாடல் அல்ல, நன்றியின் பாடல். அதே சமயத்தில் தீர்க்கதரிசன கருத்துகள் செறிந்த ஒரு பாடல். ஆண்டவர் யார் என்றும், அவர் எப்படிப்பட்டவர் என்றும், அவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்றும், அவருடைய செயல்கள் எந்த நிலை என்பதையும் விளக்குகிற ஒரு பாடலாய் காணப்பட்டது. ஆகவே தான் நான் முதலாவது சொன்னேன், அன்னாளுக்கு பேருக்கு தக்கன அவளுக்கு கிருபை கிடைத்தது. முதலாவது பாடுபடுவதற்கு கிருபை கிடைத்தது. இரண்டாவதாக அவள் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு கிருபை இருந்தது. மூன்றாவதாக அவளுடைய வாழ்க்கையிலே தியாகம் பண்ணுவதற்கு கிருபை கிடைத்தது. நான்காவதாக அவளுடைய வாழ்க்கையிலே கருத்து செறிந்த தீர்க்கதரிசன நிறைவான அந்த பாடலை பாடினார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் தந்த கிருபைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அநேகருக்கு ஆண்டவர் அளவில்லாத கிருபையை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு பாடுகிற கிருபை, சிலருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிற கிருபை, சிலருக்கு அநேகருக்கு நிர்வாகம் பண்ணுகிற கிருபை, அநேகருக்கு உதவி செய்கிற கிருபை, இவ்வாறு பல்வேறு கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் கிருபைகளை பெற்ற நாம் கிருபைகளை நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே தாலந்து ஓமையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, ஒரு தாலந்து உள்ளவன் மண்ணிலே புதைத்து வைத்தான். அதே போல இன்றைக்கு அநேகர் தாங்கள் பெற்ற கிருபைகளை புதைத்து வைத்து வீணாக்கி கொண்டிருப்பதை அறியும் போது வேதனைப்படுகிறோம். சகோதர சகோதரிகளே, அன்னாளின் வாழ்க்கையோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம். ஒப்பிட்டு பார்த்து இப்படிப்பட்ட நல் கிருபையினால் அலங்கரிக்கப்பட அர்ப்பணிப்போம். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, 1 சாமுவேல் புத்தகத்திலே அன்னாளை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு பலம் கொடுத்தீர். அன்னாளுக்கு கொடுத்த அந்த கிருபைகளை எங்களுக்கு தாரும். பேசுவதற்கும் பாடுபடுவதற்கும், ஆண்டவருக்காக பாடலை பாடுவதற்கும் தியாகம் பண்ணுவதற்கும் கிருபைகளை தாரும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில்
சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் நிகழ்த்திய வேத ஆய்வை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.